திண்டுக்கல் மாவட்டத்தில் 9 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணி நேதாஜி வழங்க கேட்கலாம். மணி நேதாஜி, வணக்கம். தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த 9 இடங்கள் எங்கெங்கெல்லாம் அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க, எவ்வளவு மணி நேரமா அந்த சோதனை நடைபெற்று வருது? நிச்சயமாக ராகப்பிரியா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது 5க்கும் மேற்பட்ட இடங்களில் புலனாய்வு காவல்துறையினர் திடீர் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதில் சுமார் 20க்கும் மேற்பட்ட தேசிய புலனாய்வு அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி கும்பகோணத்தில் மதமற்ற நடவடிக்கையை எதிர்த்து போராடிய ராமலிங்க என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் வழக்கை தேசிய புலனாய்வு காவல்துறையினருக்கு மாற்றப்பட்ட விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக கொடைக்கானல் அண்ணா சாலை பகுதியில் முபாரக் என்பவர் வீட்டிலும் இன்று அதிகாலை முதல் சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல் கலையரங்கல் பகுதியில் உள்ள ஆம்பூர் பிரியாணி, டிப்போ பகுதியில் உள்ள ஆம்பூர் பிரியாணி மற்றும் பூம்பாரி பகுதி என 5 இடங்களில் தீவிர சோதனையானது மேற்கொண்டு வருகிறது. மேலும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனை செய்து வரும் நிலையில் அங்கு உள்ளவர்கள் செல்போன் மற்றும் வீட்டில் உள்ள ஆவணங்கள், டைரி உள்ளிட்டவை கைப்பற்றி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். காலை 7 மணி முதலே இந்த சோதனையானது சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல நடைபெற்று வருகிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி மணி.